ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ மகாவோட 13th பர்த்டே கேக் நம்ம பண்ண போறோம். ஆமாங்க, 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்னால நம்ப முடியல. ஸோ அவகிட்ட என்ன கேக் வேணும்னு கேட்டப்போ ஓரியோ கேக் வேணும் அப்படின்னு சொன்னா. ஸோ யூஸ்வலான ஓரியோ கேக் இல்லாம ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெர்ஷன் தான் இப்ப பண்ண போறேங்க. நான் வந்து இவ்வளோ வருஷத்துல ஏகப்பட்ட கேக் ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ரெண்டு பசங்களோட பர்த்டே கேக் நான் எப்பவுமே நான் தான் பேக் பண்ணுவேன். எலாபரேட்டான கேக்கா இருந்தாலும் சரி, சிம்பிளான கேக்கா இருந்தாலும் சரி, எனக்கு அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி. அவங்க பர்த்டேக்கு கேக் வந்து நான் தான் பண்ணுவேன் இத்தனை வருஷமாட்டு. ஸோ நிறைய ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் பண்ண போற கேக் மாதிரி ஒரு ரெசிபி கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது இல்லைங்க. அவ்வளோ சிம்பிள். லிட்ரலி 1 2 3 4 இன்கிரீடியன்ட் தான் 2 லேயர் கேக் பண்ண போறோம். மகா கிட்ட என்ன கேக் வேணும்னு கேட்டப்போ அவன் ஓரியோ கேக் வேணும்னு சொன்னான். அதனால நம்ம ஓரியோ கேக் பண்ண போறோம். ஓரியோ பிஸ்கெட்ஸ் வச்சு. ஓகே, ஸோ இந்த கேக் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ நானே இதான் வந்து ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஓரியோ கேக் என்னோட பிளாகுக்கு வேண்டி பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து நான் மைக்ரோவேவ்ல பண்ணேன். பட் இன்னைக்கு நான் அவன்ல பேக் பண்ண போறேன். ஸோ எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாமா? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ இந்த கேக் வந்து எவ்வளவு சிம்பிள்னு பாத்தீங்கன்னா, இந்த கேக் பண்றதுக்கு ஓரியோ பிஸ்கெட், நீங்க எந்த பிஸ்கெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பால், பேக்கிங் பவுடர், அவ்வளோதாங்க இன்கிரீடியன்ஸ். பட் நான் வந்து எனக்கு இந்த கேக் வந்து ஹோல்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட். அதனால நான் வந்து ஒரு முட்டை ஆட் பண்ண போறேன். பட் இந்த ரெசிபிக்கு ஆக்சுவலி முட்டை தேவையில்லை. ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நான் இந்த 2 சின்ன கேக் பேன்ல தான் பேக் பண்ண போறேன். ஒரு இதுல பார்ச்மெண்ட் பேப்பர் ஆல்ரெடி லைன் பண்ணியாச்சு. இந்த இதுல உங்களுக்கு எப்படி பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து சின்ன கேக்னால ஒரு சின்ன ஷீட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு இந்த கேக்கை தானே லைன் பண்ண போறோம். இதோட சென்டரை வந்து நீங்க இந்த பாயிண்டை வந்து சென்டர்ல வச்சுட்டு இதை வந்து ஃபோல்டு பண்ணிடணும். ஸோ இதை லைட்டா நம்ம கர்வ்டா வெட்ட போறோம். ஓகே, கர்வ்டா வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேக் டின்னுக்கு ரவுண்டான ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் கிடைக்கும். அதை நீங்க உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி நான் வந்து இந்த 2 கேக் டின்லையும் லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேக்குக்கு நம்ம ஆயில் எதுவுமே விட போறது இல்லை. அதனால நான் லைட்டா வந்து கிரீஸ் பண்ணிக்க போறேன். பேஸையும் கிரீஸ் பண்ணிக்க போறேன். இந்த சைடையும் ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒட்டுங்கிற பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து நான் சின்னதாட்டு, இது ஒரு 4 inch கேக் டின் இருக்கும், 4 to 4.5 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து நான் 2 லேயர் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்மளோட கேக் டின் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இந்த ஓரத்துல வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து 3 பேக்கெட், ஏன்னா 2 லேயர் பண்றதுனால 3 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சாக்லேட் க்ரீம் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஓரியோ. நீங்க வெண்ணெல்லாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 116 கிராம். ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் வரும். ஸோ இந்த பிஸ்கெட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு பிளெண்டர் ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. நாம இதை வந்து பவுடர் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இது ஆக்சுவலி பிடிஎஸ் தீம்ல பண்ணியிருக்காங்க. அதான் நினைச்சு என்னடா ஓரியோ கவர் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு. நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல ஒரு 5 குக்கீஸ் மட்டும், 5 கூட இல்லை, ஒரு 3 குக்கீஸ் மட்டும் எனக்கு சும்மா டாப்பிங்க்கு தேவைப்படும் நான் வச்சுட்டு, இது எல்லாத்தையுமே நான் வந்து பவுடர் மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வரேங்க. ஓகே, நம்மளோட ஓரியோ குக்கீஸை நான் வந்து பிளெண்ட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி இருக்கு. ஓகே, டெக்ஸ்சர். ஸோ இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து உங்களுக்கு வந்து முட்டை தேவையில்லை. பட் எனக்கு ஆக்சுவலி வந்து ஒரு எக்கு நான் வந்து அந்த கேக் வந்து
லேயர் கேக் பண்றேன் பாத்தீங்களா, அதனால எனக்கு வந்து அது கிரம்பிள் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு. அதனால அந்த கேக் வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆகணும். ஒரு லேயர் கேக் பண்றீங்க அப்படின்னா கவலை கிடையாது. பிகாஸ் அந்த கேக் பேக் ஆனோன்னா அதை ஒரு பிளேட்ல கவுத்தி நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். நான் 2 லேயர் பண்றதுனால எனக்கு அது வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆகணும் அப்படின்னு இருக்கு. அதனால நான் வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்க இது வந்து போடணும்னு இல்லை. ஸோ ஒரு முட்டையில இதுக்கு சுகர் எதுவுமே தேவையில்லை. நான் என்னோட 1 டீஸ்பூன் மெஷரை தேடிக்கிட்டே இருந்தேன். இங்க பார்த்தா இந்த பேக்கிங் பவுடர்ல போட்டு வச்சிருக்கேன். சுகர் இதுக்கு தேவையில்லையா, அதனால உங்களுக்கு வந்து டோட்டலா இதுக்கு வந்து 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கப்பு பால் நான் இப்ப ஊத்துறேன். எனக்கு தேவை அப்படின்னா நான் கன்சிஸ்டன்சியை பார்த்து பால் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்க போறேன். பட் இப்போதைக்கு ஒரு முட்டை, 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கப்பு பால், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பேக்கிங் பவுடர் வந்து அந்த முட்டையிலையும் பால்லையும் நல்லா கலக்கும். இப்ப நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற குக்கீஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான குக்கியா தான் இருக்க போகுது. ரொம்ப இது நல்லா வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி பார்ப்போம். ஸோ நான் வந்து குக்கி கிரம்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு விஸ்கை வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போறேங்க. ஓகேங்க, நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. ஆக்சுவலி 1 கப் பால் தான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்மளோட கன்சிஸ்டன்சியை பாருங்களேன், நல்லா வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கேக் டின்ல டிவைட் பண்ணி ஊற்றிடலாம். நீங்க வந்து லேயர் கேக் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து இதை ஒரு பெரிய ட்ரேலையோ ப்ரௌனி பேன்லயோ கூட ஊத்திக்கலாம். ஐயோ, ஓகே, நம்மளோட கேக் டின்னு நான் ஊத்தியாச்சுங்க. இப்போ வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவன்ல இதை வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ டைம் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சில அவன் வந்து டக்குன்னு பேக் ஆயிடும். ஸோ 20 நிமிஷத்துல இருந்தே நீங்க செக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதை பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன். ஸோ பேக் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஓரியோ கேக் எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சுங்க. சூப்பரா பேக் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஸோ ஒரு டூத் பிக்கை உள்ள விட்டு பாருங்க, கிளீனா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக் பேக்டுன்னு அர்த்தம். ஸோ சூப்பரா இங்க பேக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டா கூலாக விட்டுட்டு நான் அன்மோல்ட் பண்ண போறேன். ஸோ நம்ம கேக் அன்மோல்ட் பண்ணிடலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா வரும். ஓகே, ஸோ இங்கே கேக்கோட டெக்ஸ்டரே பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க, மாய்ஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ இது லேசாக வார்மாக இருக்குது, அதனால இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். ஸோ இந்த ஃப்ரோசன் விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, ட்ரோப்போலைட்டு, அதை விப் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கேக் பண்ணுறதுல பெஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோங்க, டெக்கரேஷன். ஸோ என்கிட்ட இந்த பேப்பர் டாலி இருக்குங்க. இந்த பேப்பர் டாலி அப்படின்னு உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கும். அதாவது கேக்குக்கு கீழே நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பர்டிகுலராக எந்த மெத்தடும் இல்லை, ஐசிங் பண்ண உங்கள் இஷ்டம். ஸோ நீங்கள் அப்படியே பாருங்கள். கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிருக்கணும், அது ஒன்று. இன்னொன்று வந்து ஐசிங் பண்ணும்போது உல்ட்டாவாக வைங்க, அதாவது இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே இருக்கணும். ஸோ நான் வந்து சின்ன கேக்கு தான் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறமா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகரும் 1 ஸ்பூன் காஃபியும் தண்ணியில் ஹாட் வாட்டர் ஊற்றி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் சோக்கிங் பண்ணுறதுக்கு. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக சோக் பண்ணணும். அதனால் இதை வந்து தாராளமாக நம்ம கேக்குக்கு மேலே ப்ரஷ் பண்ணிடலாம். காஃபி இதை வந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஏன்னா இது வந்து சாக்லேட் கேக் பார்த்தீங்களா. ஸோ சாக்லேட்டும் காஃபியும் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக சிம்பிள் சிரப் வைப்பாங்க, பட் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்மளோட இந்த இதில் தான் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். நம்ம ஐசிங் பண்ணும்போது அதில் ஃபுல்லாக ஐசிங் ஆயிரும். அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பரை
இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி இந்த சைடு பூரா வச்சு விட்ருங்க. அப்போ நம்ம ஐசிங் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு க்ளீன் கேக் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து சிரப்பை வச்சு நல்லா தாராளமாக சோக் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த கேக் வந்து நான் எக்கு போட்டிருக்கிறதுனால நல்லா ஹோல்டு பண்ணுதுங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி லேயர்ஸ் கேக் பண்ணுறீங்கன்னா, இந்த குக்கி வச்சு பண்ணுறீங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா நான் சேர்த்தேன், இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டெலிகட்டாக இருந்திருக்கும். சரி, நல்லா எப்படி அப்சர்வ் பண்ணுங்க பாருங்களேன் அந்த லிக்விடை, சுகர் சிரப்பை. ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த சைடில் உள்ள இந்த ஸ்ப்ரிங்கிள் ஆகிருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துறேன். சரி, இப்போ நம்ம வந்து விப் க்ரீம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து மேலே வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு லேயரை ஓரளவுக்கு இது பண்ணிட்டேங்க. இப்போ நான் இதுக்கு ஃபில்லிங் வந்து சாக்லேட் வைக்க போகிறேன். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பார்டர் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறேன். இதுதான் நான் டாப்பிங்கில் பைப் பண்ணக்கூடிய க்ரீமு. ஸோ அதுலேயே ஒரு பார்டர் கொடுத்துடலாம். அப்படின்னா நம்மளோட சாக்லேட் வந்து சைடில் ஒழுகி போகாது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலா இல்லை, பட் இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்டு. அதுக்கப்புறம் என்னோட கேரமல் சாஸ் இருக்குது, இது ஹோம்மேடு. ஸோ நான் வந்து ஃபில்லிங்க்கு மட்டும் இந்த சாக்லேட்டும் கேரமலையும் வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் நியூட்ரலாக தான் வைக்கணும்னு இல்லை, அதாவது அந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்டு தான் வைக்கணும்னு இல்லை. நீங்கள் வேணும்னா சாக்லேட்டை உருக்கி கூல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட அது இருந்துச்சா, சரி வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது என்னோட கேரமல் சாஸுங்க. இது நான் வந்து ஒரு ரெசிபிக்குன்னு ட்ரை பண்ணேன். என்ன ஆயிட்டுனா, என்னுடைய விப்டு கேரமல் பண்ணும்போது கேரமல் சாஸ் பண்ணேன். அது வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதாவது விப் பண்ணும்போது அந்த பட்டர் வந்து பிரேக் ஆகும்ல. அதுக்கப்புறம் நான் செகண்ட் ஒரு வெர்ஷன் பண்ணேன். அதில் தான் ஒயிட் சாக்லேட் போட்டு பண்ணேன். இது ஒயிட் சாக்லேட் போடாமல் பண்ணது. பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி இந்த மாதிரி க்ரீமி ஆகிடுச்சு. ஸோ நான் அதை வேஸ்ட் பண்ணல, ஏன்னா இதில் பட்டர் க்ரீமு எல்லாமே இருக்குது. அதனால் நான் இதை வந்து டப்பாவில் வச்சுட்டேன். நம்ம சிரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த கேரமல் சாஸையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்மளோட செகண்ட் லேயர் உல்ட்டாவாக திருப்பி மேலே வச்சிடலாம். நான் அமுக்க போகிறதில்ல, அப்படி ஜென்டிலாக வைக்க போகிறேன். இனி நம்ம ஐசிங் பண்ணுவோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2 சொதப்பல் பண்ணிட்டேன். ஒன்று, கேரமல் சாஸ் ஊற்றிருக்கக்கூடாது. அது என்ன ஆயிடுச்சுன்னா சைடு வழியாக ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. பட் அது கூட ஓகே. நான் மேலே வச்சுருந்த விப்பிங் க்ரீமை ஸ்க்ரேப் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை சிம்பிள் சிரப் வச்சு ப்ரஷ் பண்ண மறந்துட்டேன். இதுதான். ஸோ அதனால் இப்போ நான் ப்ரஷ் பண்ண போகிறேன். ஏன்னா அடியில் ப்ரஷ் பண்ணியிருக்கோமா, ஸோ மேலே ப்ரஷ் பண்ணலைன்னா கேக் வந்து ட்ரையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னாச்சுன்னா, நான் ஆல்ரெடி க்ரீம் ஒரு கோட்டிங் கொடுத்து ஸ்க்ரேப் பண்ணேன் பார்த்தீங்களா, அதனால நான் சிம்பிள் சிரப் போடும்போது உள்ளே இறங்கலை. நான் விடுவேன்னா நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக ஸ்கியூரை வச்சு லைட்டாக ஓட்டை போட்டுட்டு ஊற்றிட்டேன். இப்போ நல்லா அந்த ஓட்டை வழியாக நம்மளோட சிரப் வந்து சூப்பராக இறங்குது. ஸோ எவ்வளோ சிம்பிள் சிரப் அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த கேக் வந்து செம்ம ஜூஸியாக இருக்குங்க. ஸோ ஓகே, இப்போ சிம்பிள் சிரப் வச்சு கோட் பண்ணியாச்சு. இனி நம்ம இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுவோம். மேலே இப்போ விப் டாப்பிங் வைங்க. இந்த கலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரமல் சாஸ் தான். ஆனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை, சைடில் வந்ததுமே சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் இந்த விப்பிங் க்ரீம் வந்து தனியாக இருந்தால் கூட ஒரு மாதிரி ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இப்போ அந்த கேரமல் சாஸ் கோட்டாக இருக்கிறதுனால என்ன இருக்கும்னா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அந்த விப்பிங் க்ரீமில். அதனால அது எனக்கு ஓகே தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட இது வந்து இந்த கேக்கை வந்து ஃபுல்லாக ஜென்டிலாக கவர் பண்ண போகிறேன். ஸோ
ஸோ நம்மளோட கேக் வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. எனக்கு இங்கே சைடில் பாருங்களேன் ஒரு மாதிரி ஆம்ரே மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அந்த கேரமலும் அந்த சாக்லேட்டும் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. ஆனால் வந்து பிரச்சனை இல்லை, பிகாஸ் நான் வந்து ஓரியோவை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை எல்லாத்தையும் நம்ம சைடில் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிட போகிறோம், ஹைட் பண்ணிட போகிறோம். ஓகே, இது சைடு பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம க்ளீனப் பண்ணோன்னே சூப்பராகிருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு மேலே டெக்கரேட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் எடுத்து வச்ச 3 ஓரியோ குக்கீஸ் வந்து பத்தலை. நான் சதீஷ்ட ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அந்த குக்கீஸ் வந்தோடனே நான் அதை இப்படி வச்சு விட்டுருவேன். அதனால் சென்டரில் மட்டும் நான் வந்து என்கிட்ட இந்த சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது, அதை வச்சு டெக்கரேட் பண்ணிட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை திருப்பி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். ஓகே, நம்ம இப்போ க்ளீனப் பண்ணிடலாம். க்ளீனப் பண்ணி நான் இந்த கேக் ஸ்டாண்டில் வைக்கப்போம். நான் அதுக்கு தான் உங்ககிட்ட இந்த சைடில் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் விரிக்கணும்னு சொன்னது அதுக்கு தான். ஏன் தெரியுமா, நமக்கு வந்து மெஸ் ஃப்ரீயாட்டு க்ளீனிங் முடித்து விடலாம். இப்போ நான் இதை அலேக்க தூக்கி நட்டுகள் கொஞ்சம் பிரீத்திக்கு கூடிதான் இருக்கு, என்ன செய்யட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, இல்லடா வரேன். பைப்பிங் பேக்ல க்ரீம் வச்சிருக்கேன், அது கீழே வந்து பைப் பண்ணிருக்கேன். சும்மா சில பல சொதப்பல்கள் வந்தாலும் கொஞ்சம் டீசெண்டா லைட் பண்ணணும். ஆஃப் ஆயிட்டு நீயே ஊதுன